ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் இந்த Tangem One இந்த ஐஎம் இயர்ஃபோன்ஸுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு டைப் சி ஐஎம் இயர்ஃபோன். நீங்கள் ஒரு டைப் சி ஐஎம் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டும் பெஸ்ட்டு தான். ஏன்னா இது 2000 அரௌண்ட் இதோட ப்ரைஸ் வருது. அண்ட் பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது. இதில் சுருக்கு பையிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இயர்ஃபோன்ஸ். ஸோ இயர்ஃபோன்ஸ் உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி வைஸ் பார்க்கறதுக்கு நல்லா தான் வந்து தெரியுது. ஃபுல்லாகவே அலுமினியம் மெட்டீரியல் தான், உள்ள மட்டும் ரெசின் மெட்டீரியல் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதோட இயர்பட்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் இயர்ஃபோன்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு லுக்கில் தான் இருக்குது. பட் இது நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி மடித்து கூட நீங்கள் காதுக்குள்ளே போட்டு அப்படியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் ஒரு கண்ட்ரோல் பாக்ஸும் வந்து இருக்குது. அண்ட் ஃபைனலி டைப் சி ப்ளக் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இப்போ இதோட சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆடியோ குவாலிட்டி கண்டிப்பாக ஒரு ஹை ரெசல்யூஷன் ஆடியோவாக இருக்கும். பேலன்ஸ்டு சவுண்டிங். ஸோ நீங்கள் ஒரு பேலன்ஸ்டு சவுண்டாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இயர்ஃபோன்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இப்போ நீங்கள் டைப் சிலே வந்து இப்போ நீங்கள் ரியல்மியாக இருக்கட்டும், 1000 வந்து JBL இருக்குது. ஸோ JBLலாம் இது கிட்டக்கவே வர முடியாது. ஸோ ஏன்னா இதோட சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நல்ல ஒரு பவரும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. சாட்டிஸ்ஃபைடான ஒரு வால்யூமும் வந்து இருக்குது. பேலன்ஸ்டாக இருக்குது. பேஸும் வந்து பேலன்ஸ்டாக தான் இருக்கும். பேஸ் பூஸ்டடு இல்லை பேஸ் சென்ட்ரிக் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இதுவும் கிடையாது. அண்ட் மிட்ஸும் வந்து கரெக்டான லெவலில் இருக்குது. கிளாரிட்டியும் தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து இருக்குது. ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த Tangem One ஐஎம் இயர்ஃபோனுக்கு போகலாம். பட் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது, எனக்கு கேட்கணும் போல் தான் இருந்தது. பட் இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியல. இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஈவன் நான் வந்து ஓடிஜியில் கனெக்ஷன்லாம் எனபிள் பண்ணும் போதும் எனக்கு ஹெட்ஃபோன் சிம்பிள் காட்டல. அண்ட் இதில் ப்ளேவும் வந்து பார்த்திங்கன்னா ஆகலை. பட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருந்தது. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் எனக்கு இது வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. பட் டிஃபெக்டாக கூட இருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் சப்போஸ் வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கலாம் மேபி. ஏன்னா இந்த ப்ராடக்ட் தான் அப்படி இருக்குது, எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ட் நீங்கள் கான்செப்ட் கார்ட்டில் பை பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10 டே ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கும். 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு டிஃபெக்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு வேறு ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கலாம். பட் சவுண்ட் குவாலிட்டி நான் கேட்ட வரைக்கும் இது வந்து ஒரு பேலன்ஸ்டு சவுண்டிங்காக வந்து இருக்குது. நீங்கள் டைப் சி ஐஎம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஐஎம் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பேலன்ஸ்டு சவுண்டிங் கிடைக்கும். பட் இந்த மாதிரி பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இந்த ப்ராடக்ட்டில் வந்து டிஃபெக்ட் இருக்கிறதுனால எல்லா ப்ராடக்ட்டும் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவ்வளோதான் இப்போ இந்த Tangem One ஐஎம் இயர்ஃபோன்ஸுக்கான ரிவ்யூ. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஸோ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா நீங்கள் மல்டிபிள் ஃபோன்ஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது தான், ஏன்னா நான் மல்டிபிள் ஃபோன்ஸில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு வந்து ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.